அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யாத்து, நன்மையும் தீமையும் சமமாகாது. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், நல்லதை கொண்டே பகைமையை தடுப்பீராக. ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவதுன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், எவருக்கும் உமக்கும் பகை இருக்கிறதோ அவர் அப்போதே உற்ற நண்பராகி விடுவார்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யாத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். இருளிலே மூழ்கிக் கொண்டிருந்த மனித சமுதாயத்தை இறைவழி இதோ என்று எடுத்துக்காட்டிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தம்மால் இயன்ற அளவில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் இறைவனின் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு இந்த தருணத்திலேயே பேச வழங்கப்பட்டுள்ள தலைப்பு, வருத்தியவரை பொறுத்திருக. இஸ்லாம் என்பது அமைதி மற்றும் நற்பண்புகளின் மார்க்கம். ஒரு முஸ்லிமின் உண்மையான அடையாளம் அவன் மற்றவர்களுக்கு செய்யும் நன்மையில் மட்டுமில்லை, மற்றவர்கள் தனக்கு செய்யும் தீங்குகளை அவன் எவ்வாறு எதிர்கொள்கின்றான் என்பதில்தான் உள்ளது. தம்மை வருத்தியவரையும் பொறுத்திருக என்பது இறைவனின் கட்டளை மட்டுமல்ல, அது மாபெரும் வீரத்தின் அடையாளம். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யார் பிறர் செய்த தீமையை பொறுத்து கொண்டு அவரை மன்னித்து விடுகிறாரோ அது நிச்சயமாக மிக உறுதியான வீரமிக்க காரியங்கள்ல உண்டுன்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். பொறுமை என்பது வெறுமன மௌனமாக இருக்கிறது கிடையாது. பழிவாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அல்லாஹ்விற்காக விட்டு கொடுப்பதே உண்மையான ஈமான், இறை நம்பிக்கையாகும். இதற்கு சான்றாக நமக்கு முன்மாதிரியாக திகழும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. அதில் மிக கொடுமையான ஒரு துயரச் சம்பவம் தான் தாயிஃப் நகரத்துடைய சம்பவம். அன்னை ஆயிஷா அலி அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல்லா கிட்ட போய் ஆயிஷா அலி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உஹது போருடைய காலகட்டத்தை விட கடுமையான காலகட்டத்தை ஏதாவது சந்திச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ரசூல்லா சொல்கிறாங்க, உன்னுடைய சமுதாயத்தாரால் நான் நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு முறை ரசூல்லா தாயிஃப் நகரத்திற்காக பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறதுக்கு போகிறாங்க. போயிட்டு தாயிஃப் நகரத்துடைய தலைவனான இப்னு அப்தியாலில் பின் அப்தி குலால் என்பவர்கிட்ட ரசூல்லா எடுத்து உரைக்கிறாங்க இஸ்லாத்தை. ஆனால் ரசூல்லாவுக்கு ஏற்ற பதில் அவர் அளிக்கலை. உடனே ரசூல்லா ரொம்ப கவலையாக மனம் விளைஞ்சு ரசூல்லா ஒரு பாதையில் சுயநலவே இல்லாத அளவுக்கு நடந்து போகிறாங்க. அப்போது கர்னு சாலிப் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அடைஞ்ச உடனே ரசூல்லா சுயநலவுக்கு வராங்க. அப்போ ரசூல்லா வானத்தை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது வானவர் ஜிப்ரில் அலை ரசூல்லா கிட்ட இருந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொன்னதையும் அவங்க அளித்த பதிலையும் அல்லாஹ் கேட்டான். அவங்களை தண்டிப்பதற்காக மலைகளுக்கான வானவர்கள் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி ஜிப்ரில் அலை வந்து ரசூல்லா கிட்ட சொல்கிறாங்க. உடனே மலைகளுக்கான வானவர் ரசூல்லா கிட்ட சலாம் சொல்கிறாங்க. அவரும் அதே தான் சொல்கிறாரு, நீங்கள் விரும்பியபடி கட்டளையிடுங்க, இந்த இரு மலைகளையும் புரட்டி இந்த இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை ஒன்றில்லாமல் ஆக்கிடலான்னு நீங்கள் சொன்னாலும் நாங்கள் உங்களுடைய விருப்பப்படியே செய்கிறோன்னு சொல்லி மலைகளுக்கான வானவர் ரசூல்லா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ரசூல்லா வேண்டாம், இந்த சந்ததிகள் இப்படி இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளை அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் அவன் ஆக்குவான்னு சொல்லி நம்புறேன், அதனால எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி ரசூல்லா அவங்களை மன்னிச்சு விட்டுறாங்க. ரசூல்லாவை காயப்படுத்தினது மட்டும் இல்லாம ரசூல்லாவை சிறுவர்கள் கையில கல்லை கொடுத்து அடிச்சு துன்புறுத்தினாங்க. இதெல்லாம் ரசூல்லா பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக பிரார்த்திக்கல, மாறாக இவங்க அறியாதவங்க, இவங்களுக்கு நேர்வழியை கொடுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. இப்படி ரசூல்லாக்கு 1-2 துன்பங்கள் இல்லை, ஏராளமான துன்பங்களை கொடுத்தாங்க. ரசூல்லா பள்ளியில தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய ஜவ்வ கொண்டு வந்து போட்டாங்க. ரசூல்லா பள்ளியில வச்சு கழுத்து நெரிச்சு கொலை செய்ய முயற்சித்தாங்க. விஷம் தேய்க்கப்பட்ட ஆட்டிறைச்சியை கொண்டு வந்து ரசூல்லாக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்தாங்க. தனக்கு விருப்பமான ஹம்சார் அலி அவங்கள கொன்று குவிச்சாங்க. இப்படி ரசூல்லாவை மட்டும் இல்லாம தன்னுடன் இருந்த சஹாபாக்களையும் முஸ்லிம்களையும் துன்புறுத்தி கொன்று குவிச்சாங்க. ரசூல்லா ஹிஜ்ரத்துக்காக பயணம் செஞ்சு போகும் பொழுது ரசூல்லாவை உயிருடனோ கொலை செய்தோ கொண்டு வரவங்களுக்கு தலா 100 ஒட்டகங்கள் பரிசுன்னு சொல்லி ரசூல்லாக்கு எதிராக எதிரிகளை ஏவுனாங்க. இப்படி எண்ணிலடங்காத துன்பங்களை ரசூல்லாக்கு கொடுத்தாலும் ரசூல்லா மக்கா வெற்றியின் பொழுது எல்லா மக்களையும் மன்னித்து விடக்கூடியவர்களாக இருந்தாங்க.
பல ஆண்டுகள் துன்புறுத்த அந்த குறைஷிகளை பார்த்து ரசூல்லா கேட்குறாங்க, குறைஷிகளே உங்களை நான் என்ன செய்ய போறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குறைஷிகள் சொல்றாங்க, நாங்க நல்லதை தான் ரசூல்லா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரசூல்லா சொல்றாங்க, லா தஸ்ரிப அலைக்குமுல் யௌம யக்ஃபிருல்லாஹு லகும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இன்று உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாகன்னு சொல்லி ரசூல்லாவை எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் ரசூல்லாவை பைத்தியக்காரன், சூனியக்காரன், சந்ததியற்றவங்கன்னு சொல்ல எல்லாத்தையுமே ரசூல்லா மன்னிச்சு விடுறாங்க. இப்படி ரசூல்லா அவங்கள மட்டுமா மன்னிச்சு விட்டாங்க, தன்னை கொலை செய்ய வந்தவரையும் ரசூல்லா மன்னிச்சு விட்டாங்க. ஒரு முறை ரசூல்லா ஒரு போரை முடிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, இலைப்பாறுவதற்காக மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு எதிரி கையில வாளை வச்சுக்கிட்டு ரசூல்லா கிட்ட வந்து, முஹம்மதே உன்னை யாரு காப்பாத்துவாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ரசூல்லா சொல்றாங்க, என்ன அல்லாஹ் காப்பாத்துமா, என் கூட அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி ஒரு முறை இல்ல 3 முறை ரசூல்லா சொல்றாங்க. உடனே அந்த எதிரி கையில இருந்த வாள் நழுவி கீழே விழுவுது. உடனே ரசூல்லா அந்த வாளை எடுத்து, இப்ப உன்னை யாரு காப்பாத்துவாங்கன்னு சொல்லி ரசூல்லா கேட்கறாங்க. உடனே அந்த மனிதர் ரசூல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, உங்களுக்கு எதிராக நான் இனிமேல் வரமாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி ரசூல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே ரசூல்லா அவரை மன்னிச்சு விடுறாங்க. இவரு தன்னுடைய கூட்டத்தார்கிட்ட போய், மனிதர்களே சிறந்த மனிதனான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து வரேன்னு சொல்லி ரசூல்லாவுடைய பெருமிதத்தை எடுத்து சொல்றாங்க. அவர் இஸ்லாத்தையும் ஏத்துக்கிறாரு. அதே போல மற்றொரு முறை என்ன ஆகுதுன்னு சொன்னா, ரசூல்லா தனிமனான ஒரு போர்வை அணிஞ்சுக்கிட்டே நடந்து போறாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு கிராமவாசி அந்த போர்வையை வேகமாக இழுக்கிறாங்க. அந்த இழுத்த வேகத்துல ரசூல்லாவுடைய கழுத்துல பிடரியில அந்த போர்வையோட அச்சே பதிஞ்சிருது. அந்த அளவுக்கு கடுமையாக இழுக்கிறாங்க. இழுத்துட்டு ரசூல்லா கிட்ட என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, முஹம்மதே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அல்லாவின் செல்வத்திலிருந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ரசூல்லா கிட்ட உத்தரவாதம் செய்யறாங்க. ரசூல்லா அந்த இடத்துல கோவப்படாம திரும்பி பார்த்து அந்த மனிதரை திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க. திரும்ப ரசூல்லா அங்க இருக்கிறவங்கள்ட்ட உத்தரவாதம் செய்யறாங்க, இவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க, இவரு கேட்டதை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கள்ட்ட ரசூல்லா உத்தரவாதம் செய்யறாங்க. ரசூல்லா அந்த இடத்துல எவ்வளவு நிதானமாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு சாதாரண மனிதன் நம்மளுடைய சட்டையை வந்து பிடிச்சு இழுத்தாலே நம்மளுக்கு எவ்வளவு ஒரு கோபம் மாத்திரம் வரும். ஆனால் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவராகவும் ஒரு இறை தூதராகவும் இருக்கக்கூடிய ரசூல்லா அந்த இடத்துல கோவப்படாம அவரை திரும்பி பார்த்து சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூல்லா அநீதி இழைக்கப்பட்ட அந்த இடத்திலும் ரசூல்லா அந்த மனிதருக்கு உதவியை செஞ்சு தீமையை நன்மையால வெல்ல முடியும் என்பதை ரசூல்லா நிரூபிச்சு காட்டினாங்க. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யாத்து, நன்மையும் தீமையும் சமமாகாது. இத்ஃபா பில்லதி ஹிய ஹஸன், நல்லதை கொண்டே பகைமையை தடுப்பீராக. ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவதுன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், எவருக்கும் உமக்கும் பகை இருக்கிறதோ அவர் அப்போதே உற்ற நண்பராகி விடுவார்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதே போலதான் ரசூல்லா தன்னுடைய வாழ்க்கை அமைச்சர்களாக இருந்தாங்க. தனக்கு எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் தீமையை கொடுத்தாலும் ரசூல்லா அவர்களுக்கு நன்மையை நாடக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. இதுவரை பார்த்த இந்த சம்பவங்கள்லாம் வெறும் கதைகள் கிடையாது, இதெல்லாம் நம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள். ரசூல்லா நம்மளுக்கு போதனைகள் மட்டும் வழங்கல, தன் உயிருக்கு உழைய வைத்தவர்களையும் தன் குடும்பத்தினரை கொன்றவர்களையும் ரசூல்லா மன்னிச்சு விடக்கூடியவர்களாக இருந்தாங்க. மன்னிப்பு என்பது பலவீனத்துடைய அடையாளம் கிடையாது, அது மாபெரும் ஈமானிய வலிமை என்பதை ரசூல்லா நிரூபிச்சு காட்டினாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சூழல்ல நம்ம ஒரு சின்ன சொத்து தகராறுக்காக ஒரு தவறான சொன்னதுக்காக இன்றைக்கு பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த உறவினர்களை துண்டிச்சு வாழ்கிறோம், பழி வாங்க நினைக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதரை நம்மளால மன்னிக்க முடியலன்னு சொன்னா நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் நம்மளை எப்படி மன்னிப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? கோபத்தை விளங்குவது என்பது கசப்பான ஒரு மருந்தை உண்பது போலதான், ஆனால் அதனுடைய பயன் என்பது தேனை விட இனிமையானது. எனவே நமக்கு தீங்கு செய்தவர்கள், நம்மை வருத்தியவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களை இப்போதே அல்லாஹ்விற்காக மனதார மன்னித்து அவர்களுக்கு நன்மையை நாடக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.